வணக்கம் நண்பர்களே! தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம தமிழுக்கு சிபி மோதிரம் மாத்துறாங்க. இத சம்யுக்தா பாத்துறாங்க. சும்மா அதிர்ச்சியில வராங்க. நேரா தமிழ அடிக்கிறாங்க. எனக்கு சிபிக்கும் கல்யாணம் பண்ணணும். நீ இப்போ பந்தக்கால் வர நட்டாச்சு. நீ இப்போ எனக்கு புருஷனாக போற சிபிக்கு எப்படி மோதிரத்த போடலாம் அப்படின்னு செம்மையா அடிச்சு விளாசுறாங்க. என்ன உனக்கு இதுதான் லிமிட்டு சம்யுக்தா. நாங்க இந்த இசைக்காக தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இசை பாப்பா புஷ்பா என் அக்கா கையில் இந்த மோதிரத்தை போட்டே ஆகணும்னு அடம்பிடிக்க நம்ம சிபி போட்டாங்க. அதில் தான் இந்த பிரச்சனை வெடிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா புஷ்பா எனக்கு நீ என் அக்கா கையில் மோதிரம் போட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இசை சொல்ல நான் இசை பாப்பாக்காக எது வேணாலும் செய்வேன். புரிஞ்சிக்க சமிதா. இனி நீ ஏதாவது தமிழை சொன்னியனா நடக்கதே வேற அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க சமிதாவை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம புஷ்பா பார்க்கணும் அப்படின்னு இசை பாப்பா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழால் சமாளிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் நான் எப்படியும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல போய் கூப்பிட போகிறாங்க. அப்போது நம்ம சிபியை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் வீடு வரைக்கும் வருவீங்களா? நான் இங்கே இசை பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே இருக்கவங்கள பார்த்தா இசை பயப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு இசைக்கு அப்படின்னு கேட்க நேரம், இல்லை இசை பாப்பா திடீர்னு புஷ்பாவை பார்க்கணும்னு செம்மையாக அடம் பிடிக்கிறா. அதனால தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை, நானே இசையை பார்க்க வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பந்தக்காலெல்லாம் நட்டாச்சு. இந்த நேரம் மாப்பிள்ளை வீட்டை விட்டு போகக்கூடாது, அது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இசை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி தான், கண்டிப்பாக நான் இசையை பார்க்க வாரேன் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அங்கே புஷ்பானி கெட்டி பிடிக்கிறாங்க. இசை நேராக அவங்க அம்மா வாங்கி வச்சுருக்க மோதிரத்தை 2 எண்ணத்தை எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுத்து இதை நம்ம புஷ்பாயை வச்சு அக்கா கையில் தமிழ் கையில் போட சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படாது இசை, வேண்டாம் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லை, புஷ்பா இப்போ மோதிரத்தை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம சிபி இசை ஆசைப்படுறால, நான் உனக்கு மோதிரம் போட்டு விடல, என்ன ஆகிட போகிற அப்படின்னு அந்த இடத்துல மோதிரத்தை நம்ம தமிழ் கையில் போட்டு விடுறாங்க. இந்த நேரத்தில் சிபி எங்கே இவங்க வீட்டுக்கு எதுக்காக வந்தான்னு தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சமிதா பார்க்குறாங்க. அந்த நேரம் தான் தமிழ் கையை பிடிச்சிக்கிட்டு சிபி மோதிரத்தை போடுறாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நம்ம தமிழ் இந்த தமிழையும் சிபியையும் பார்த்து சமிதா நிற்கிறாங்க. ஓடி வராங்க, தமிழை பிடிச்சி ஓங்கி அடிக்கிறாங்க. இதை சிபி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். எப்படி சிபி தமிழ் கையில் இசைக்காக தான் போட்டாங்க. இதை புரியாமல் சமிதா கோபத்தில் அரைஞ்சிறாங்க. எப்படி நீ எனக்கு புருஷனாக போகிற, என் கணவராக போகிற இவரை எப்படி நீ மோதிரத்தை போட வைக்கலாம்? இதுக்கு தான் நீ இருக்கிறியா இங்கே? இப்போ எனக்கு புரிஞ்சிடுடி, நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக காண்டாகி சம்யுக்தா கட்ட நம்ம சம்யுக்தாவை ஓங்கி அறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிவி என்ன நினச்சிட்டு இருக்கா? இப்போ இசை பாப்பாக்காக தான் நம்ம மோதிரத்தை போட்டது. இசை பாப்பா புஷ்பாவை என்ன போட சொன்னா, அவளுக்காக நான் எதுவும் செய்வேன், புரிஞ்சுதா அப்படின்னு அந்த இடத்துல சம்யுக்தா, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, அவ சொன்ன இசைக்காக ஆசைப்பட்ட நான் தமிழ் கையில் மோதிரம் போட்டு விடணும், நீ அதுக்காக தான் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்னால் உங்கள் இதில் பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்கிறாங்க. இல்லை தமிழ், இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இசை ஆசைப்பட்டால அப்போ நான் போட்டு விட தானே செய்யணும், இசைக்காக நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம தமிழோட அம்மா இசை எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம தமிழ் நம்ம சம்யுக்தாவுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டோமோ, இவ எதுக்காக இப்போ இசை ஆசைப்பட்டாருன்னு நம்ம சிபி படார்னு யோசிக்காமல் நம்ம கையில் போட்டு விட்டுட்டாரு. ஆனால் இது முறைப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்களுக்குள்ளே போட்டிருக்க வேண்டிய மோதிரம். ஆனால் இதை என் கையால் சிபி கையால் எனக்கு போட வச்சுட்டா. ஆனால் கடவுள் போட்ட முடிச்சா கூட இருக்கலாம். நம்ம ஜனக அம்மாவும் இதுதான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த சமிதா இடையில இருக்காளே என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. எனக்கு தமிழ் கூட
சிபி கூட வந்து கல்யாணம் நடக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் சிபிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எப்படியாவது வந்து சமீதாவுக்கும் சிபிக்கும் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. அடுத்து இந்த கணம் பார்த்தோன்னா நம்ம கணேசனும் அமுதா எல்லாரும் சேர்ந்து எப்படியே வந்து வெண்பாலை தான் வந்து சிபிக்கு வந்து ஒய்ஃபாக ஆக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். எப்படியாவது இந்த சமீதாலும் தமிழையும் வந்து ஓட வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. இந்த சமீதாவை என்ன பண்ணி இந்த வீட்டை விட்டு போக வைக்கலாம், என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. ஆனாலும் சிபி வந்து சமீதா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அடம் பிடிக்கிறானே. ஆனால் நம்ம கணேசன் சொல்கிறாங்க, இந்த பாரு நீ வந்து சிபியோட அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாரு நீ வந்து என் பொண்ணை உன் வீட்டு மருமகளை ஆக்குவா அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். என் பொண்ணு மட்டும் மருமக ஆகலாட்டா நடக்கதே வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ணே கண்டிப்பாக வந்து வெண்பா தான் என் மருமக, நீ பொறுத்து இருந்து பாருனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிபியோட அம்மா.